ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஃபேஷன் அகாடமி. நம்ம இந்த கிளாஸில் நைட்டி கிளாத் வச்சு எப்படி இந்த மாதிரி குர்த்தி ஸ்டிச் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு நான் நைட்டி கிளாத் மெட்டீரியல் வாங்கி வச்சுருக்கேன். இது 3 மீட்டர்ஸ் வரும். கூடவே பாப்பாவுக்கு ஃப்ராக் தைச்சது போக மீதி உள்ள பேலன்ஸ் துணியை நான் இதோட சேர்த்து தைச்சிக்க போகிறேன். நைட்டி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் இருக்கும். இந்த வீடியோவில் நான் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்க குர்த்தியுடைய ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா வேறு துணி எனக்கு இருந்ததுனால நான் எடுத்துக்கிட்டேன். அப்படி இல்லைனாலுமே நமக்கு வந்து ஃபுல்லாக ஒரு குர்த்தி தைச்சிக்க முடியும். ஸ்லீவ்க்கு நம்ம செப்பரேட் கிளாத் எடுக்கிறோம் அப்படின்னா குர்த்தியோட ஹைட்டு நமக்கு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். அப்படி இல்லைனா கொஞ்சமாக கம்மியாக கிடைக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஓகே, இப்போ நான் கிளாத்தை 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் 4ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஓகேயா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோல்டு வரும், இந்த சைடும் உங்களுக்கு ஃபுல் ஃபோல்டு வரும். பேலன்ஸ் உள்ள இந்த 2 சைடுமே உங்களுக்கு ஃபுல் ஓப்பனில் இருக்கும். அதாவது 4 கிளாத்து வந்து வரும் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிளாத்தை போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே கிளாத்தை அயன் பண்ணிவிட்டு மார்க் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக கிடைக்கும். மார்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங்குமே நமக்கு வந்து ரொம்பவே நல்லா கிடைக்கும். இந்த சைடு பார்த்தோன்னா நமக்கு 2 ஃபோல்டு இருக்கும், இந்த சைடு ஒரு சிங்கிள் ஃபோல்டு இருக்கும். அப்புறமா இந்த ஓப்பன் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 கிளாத்தாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம துணியை போட்டுக்கணும். நான் ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த அளவு நமக்கு மாறாமல் நீட்டாக கிடைக்கும். ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறேன். இப்போது நம்ம லைன் போட்டிருந்தோம்ல, அந்த லைன்லேயே கழுத்துடைய அகலம் நான் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து கழுத்துடைய இறக்கம், நெக்குடைய டெப்த்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 4.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நான் லைன் போட்டுக்கிறேன். இப்போ கழுத்துடைய அகலம் நம்ம 2.5 இன்ச் மார்க் பண்ணிடணும்ல, அந்த இடத்துல இருந்து நான் ஷோல்டருடைய லென்த்து மார்க் பண்ணிக்கிறேன். 3.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். தோள்பட்டையுடைய அகலம் மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த இடத்துல இருந்து ஆம்கோல் மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்கோல்னா 6.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். அப்புறமா பின்கழுத்துடைய இறக்கம் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன் போட்டுட்டு இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கிறேன். அப்புறமா ஆம்கோல் சைடு 1 இன்ச்சில் ஒரு மார்க்கிங், 1.5 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கிறேன். அப்புறமா ஷோல்டர் சரிவு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் செஸ்ட்டு மார்க் பண்ணிக்க போகிறேன். நான் 10.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஹிப் பாயிண்ட் மார்க் பண்ணிக்க போகிறேன். ஹிப் ரவுண்ட் இல்லை, ஹிப் பாயிண்ட். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டிருந்தோம்ல, அதிலிருந்து ஒரு 13.5 இன்ச்சுக்கு நான் கீழே மார்க் பண்ணிக்கிறேன். ஹிப் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் நார்மல் சுடிதார் கட்டிங் ஸ்டிச்சிங்லேயே வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். இருந்தாலும் ஒரு டைம் நான் சொல்கிறேன். ஷோல்டரில் இருந்து இப்போ நான் 13.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 13.5 இன்ச்சு எனக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னா, நம்மளுடைய பாடி ஷேப் பார்த்திங்கன்னா இடுப்பில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அகலம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அப்புறம் அகலம் கூடும். ஓகே, ஃபஸ்ட்டு அகலம் அதிகமாக இருக்கும், அப்புறம் கம்மியாக இருக்கும், அப்புறம் கூடும். அந்த கம்மியாக இருக்க அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அது எவ்வளோ தூரம் ஷோல்டரில் இருந்து வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து எடுக்கணும். ஸோ இதே மோஸ்ட்லி 13.5 அந்த இன்ச் தான் எல்லாருக்குமே மோஸ்ட்லி நார்மல் ஹைட்டில் உள்ளவங்களுக்கு வந்துட்டு வரும். ஹைட்டு கூடுதல் கம்மியாக இருந்துச்சுன்னா தான் ஒரு 1/2 இன்ச் கூட இல்லைனா குறைய அந்த மாதிரி வரும். இப்போது ஹிப் பாயிண்ட் மார்க் பண்ணணும்ல, அந்த இடத்துலேருந்து டேப்பை வச்சு நான் இடுப்புடைய சுற்றளவு 10 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறமா டாப்புடைய ஹைட்டுனா இப்போது 37 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கிறேன். பேலன்ஸ் உள்ள துணியை நான் கீழே ஃப்ரில் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்க போகிறேன். அப்புறமா ஹைட்டுக்கு நம்ம கீழே 37 இன்ச் மார்க் பண்ணி கோடு போட்டுருணும்ல, இப்போது இந்த லைனில் வச்சு ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் மேலேருந்து கோடு வந்து போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே மறந்து போய் போட்டுட்டேன், ஆனால் அது ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஒன்றும் வராது, பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இப்போ 1 இன்ச் மார்க் பண்ணணும்ல, இங்கேருந்து ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் வந்து கொடுத்துக்க போகிறோம். ஓகே, நம்ம மார்க்கிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எப்போயுமே பேக்கு கட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு துணியை மாற்றி எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கரெக்டாக எதுன்னு தெரியணுங்கிறதுக்காக மார்க்கிங் சாக் வச்சு மார்க் பண்ணிக்கணும். பேலன்ஸ் இப்போ பக்கத்தில் இருக்க துணி எனக்கு கிடச்சிருக்கு. இதை நான் இதிலே நான் ஸ்லீவ் எடுக்க போகிறது கிடையாது. இதை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஃப்ரில்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்லீவ் எடுக்கிறதுக்காக ஏற்கனவே என்கிட்ட இருக்க துணியை நான் ஸ்லீவ்க்கு எடுத்துக்கிறேன். அது போக ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் துணி வச்சு தைச்சிக்க போகிறேன். ஸோ அதுக்கும் நான் இதே கிளாத்தை எடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்லீவ்க்கு நான் பேப்பர் கட்டிங் போடுறேன். பேப்பர் கட்டிங் வந்து பிகினர்ஸ் போட்டே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கிளாத் வேஸ்ட் ஆகாது.
ஆகாது. அது மட்டும் இல்லாமல் பேப்பர் கட்டிங் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கிளாத் வந்து நமக்கு கொஞ்சம் துணி மிச்சமாகும். அந்த துணி வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸுக்கு தைக்கிறதுக்கு நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமானாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல. அதனால் நான் பேப்பர் கட்டிங் போட்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்லீவுக்கு பேப்பர் கட்டிங் எப்படி உங்களுக்கு போடணும்னு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் வீடியோடைய லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நம்ம பேப்பர் கட்டிங் போட்டிருக்கோம்ல அதை இந்த கிளாத்தில் ஒரு சைடு ஸ்லீவ் வந்து நல்ல பக்கத்தில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடு வந்து கெட்ட பக்கத்தில் நீங்கள் இந்த பேப்பர் கட்டிங்கை வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் தைக்கிறதுக்கு. இல்லாட்டினா தப்பாக வரும். ஒன்று நல்ல பக்கத்தில் வைக்கணும், ஒன்று கெட்ட பக்கத்தில் வைக்கணும். அந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பேக் சைடு கிளாத்தை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இதில் டாட் தைக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ஹிப் பாயிண்ட் மார்க் பண்ணணும்ல அந்த இடத்துல கரெக்டாக டேப்பை இந்த மாதிரி வச்சுட்டு ஃபோல்டு பக்கம் இருக்கும்ல இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டே. இப்போது இந்த ஃபோல்டு பக்கம் இருக்குல்ல இந்த இடத்துல டேப்பை ஃபஸ்ட்டு ஒரு 3 இன்ச்சுக்கு நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சும் பின்னாடி ஒரு 1/2 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போது டாட்டுடைய ஹைட் மார்க் பண்ணிக்க போகிறோம். இந்த சென்டர் பாயிண்ட்டில் நம்ம டேப்பை வச்சுக்கணும். டேப்புடைய 5வது இன்ச்சை கரெக்டாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. அப்புறம் 10வது இன்ச்லேயும் ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு டாட்டுடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா 10 இன்ச் வரும் ஃபுல்லாக. ஓகே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம மார்க்கிங் சாக் வச்சுட்டு இந்த ஸ்லாண்டிங் லைன் வந்து போட்டுக்கோங்க. ஓகேயா டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணுறது நம்ம கெட்ட பக்கத்தில் தான் மார்க் பண்ணணும். ஓகே நான் டாட் பிடிச்சி தைச்சிக்கிட்டேன். ஓகே நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணி தைக்கிறதுக்காக நான் 14 இன்ச்சு நீளத்தில் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இதை நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் 14 இன்ச்சு தேவைப்படாது. நீங்கள் 13 இன்ச் அப்படின்னா 13 இன்ச் எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். 13 இன்ச்சே போதுமாக தான் இருக்கும். அகலம் பார்த்தீங்கன்னா நான் மெயின் கிளாத்தில் 10.25 இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் இப்போ எக்ஸஸாக ஒரு 1/4 இன்ச்சு கூடுதலாக நான் ஒரு 11 இன்ச்சு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கீழ்ப்பக்கமாக ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லாண்டிங் லைன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது நமக்கு ஃபோல்டாக தான் இருக்குது. அதாவது 1 ஃபோல்டு ஒரே ஒரு மடிப்பு மட்டும் மடித்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரண்ட் சைடு அட்டாச் பண்ணிக்க போகிற கிளாத் இருக்குல்ல அந்த கிளாத்துடைய நல்ல பக்கத்துக்கு மேலே நம்மளோட மெயின் பீஸ் இருக்குல்ல அதோட ஃப்ரண்ட் பார்ட்டோட கெட்ட பக்கத்தை வைக்கணும். அதாவது சின்ன கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸுடைய கெட்ட பக்கம் வைக்கணும். வச்சுட்டு நம்ம ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்க போகிறோம். ஓகே நம்ம கிளாத்தெல்லாம் நல்லா நேராக எடுத்து விட்டுட்டு நிதானமாக தைச்சிக்க போகிறோம். ஓகே இப்போது நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி இந்த கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம குட்டி குட்டி நாச்சஸ் கொடுக்கணும். நாச்சஸ் கொடுத்துட்டு நம்ம இந்த சைடை அப்படியே திருப்பிக்கணும். ஓகே மெதுவாக பொறுமையாக இந்த மாதிரி துணியை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து விட்டு நல்லா நேராக நம்ம சரி பண்ணிக்கணும். ஓகே சரி பண்ணிட்டோம். இனி இந்த கார்னரில் ஒரு ஸ்டிச்சிங் அப்படியே கொடுத்துக்க போகிறேன். ஓகே கார்னர் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் கொடுத்துட்டேன். அப்போ நமக்கு ஃபினிஷிங் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போகிறேன்னா இந்த கிளாத்தை நான் கட் பண்ணி விட்டுட்டு பேர்ல்ஸ் பின் கொடுத்து நான் சைடு ஃபுல்லாக தைச்சிக்க போகிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டே கட் பண்ணிவிட்டு தைக்க கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணாமல் சைடு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. பேர்ல்ஸ் பின் எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே நீங்கள் பேர்ல்ஸ் பின் குத்திட்டு அப்புறமா தைச்சிக்கோங்க. அப்படியே நல்ல பக்கத்துலேயே சைடு ஸ்டிச்சிங் இங்கே வர கொண்டு வந்து நிப்பாட்டிக்கணும். ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா இதை ஒரு மடிப்பு மடித்து தைச்சிக்கணும். மேலே இருந்து நம்ம தைச்சிட்டு வரும்போது மறக்காமல் ஒரு 1 இன்ச்சுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்போ தான் கீழே இந்த மாதிரி நமக்கு ஃபோல்ட் பண்ணி தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி நம்ம தைச்சிக்கணும். ஃபுல்லாக இங்கேருந்து ஃபுல்லாகவே ஒரு ஃபோல்டு வந்து பண்ணி நம்ம தைச்சிக்கணும். பாருங்கள் நான் இப்போ தைச்சிட்டேன். தைச்சி முடித்த உடனே பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு. பாருங்கள் இந்த தையல் வந்து நல்லா கார்னரில் கொடுக்கணும். நமக்கு அதில் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கிறது டக்குன்னு பார்க்கும்போது தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறமா பேக் சைடு க்ராஸ் பீஸ் வச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1.25 இன்ச்சில் கிளாத்தை கட் பண்ணி அதை நான் 2 இந்த மாதிரி மடித்து தைச்சி வச்சுருக்கேன். அப்புறமா பேக் சைடு கிளாத்தை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த கிராஸ் பீஸை இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு தையல் வந்து கொடுத்துக்கிறேன். உள்ளே மடித்து இப்போவே தைக்காமல் ஒரே ஒரு தையல் மட்டும் நான் இப்போ கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கு பேக் சைடுடைய நல்ல பக்கத்துக்கு மேலே ஃப்ரண்ட் சைடுடைய நல்ல பக்கத்தை நம்ம வச்சு
ஃபஸ்ட் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு தான் கிராஸ் பீஸை நம்ம வந்து மடித்து தைப்போம். அப்போ தான் மேல் பகுதியில் உள்ள சிலம்பல் பக்கம் நமக்கு வெளியில் தெரியாது. ஸோ இதை நீங்கள் நல்லா கரெக்டாக கிளாத்தை நேராக வச்சுட்டு பேர்ல்ஸ் பின் குத்திக்கணும். கவனமாக பாருங்கள் நான் எப்படி இந்த கிளாத்தை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் வைக்கிறோம்ல, இந்த மாதிரி நேராக வச்சுட்டு, அதாவது நம்ம கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வெளியோடி நிற்க மாதிரி தான் நம்ம வைக்கணும். கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணியிருக்க பகுதி பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸஸாக வெளியோடி தெரியணும். அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம பேர்ல்ஸ் பின் குத்திட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 2 தையல் கொடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது டபுள் ஸ்டிச் கண்டிப்பாக கொடுக்கணும். பேக் ஸ்டிச் நல்லா கொடுத்துட்டு டபுள் ஸ்டிச்சும் நம்ம கொடுத்துக்கணும். ஓகே, ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது ஷோல்டர் பகுதியில் உள்ள இந்த சிலம்பல் துணியை பேக் சைடு ஃபஸ்ட்டு மடித்து விட்டுக்கணும். பேக் சைடு மடித்து விட்டுட்டு அப்புறமா கிராஸ் பீஸு நம்ம அட்டாச் பண்ணியிருந்தோம்ல, அதை அந்த கிளாத்தை இந்த மாதிரி உள்ளே வந்து மடித்து விடணும். பாருங்கள், இந்த மாதிரி உள்ள மடிப்பு மடித்து விட்டுட்டு நல்லா கையால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடணும். இந்த தையல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கை அட்டாச் பண்ணுற சைடு இருக்குல்ல, அந்த சைடு இருந்தே மெதுவாக தைச்சி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இந்த கிராஸ் பீஸ் நம்ம அட்டாச் பண்ணி அந்த கிளாத் இருக்குல்ல, அந்த கிளாத்தில் கொஞ்சம் தைச்சிட்டு நல்லா நீடில் குத்தி நிப்பாட்டிட்டு அடுத்த சைடு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் திருப்பி விட்டு ஃபுல்லாக தைச்சிக்கணும். அதே மாதிரி முடிக்கும் போதும் அதே மாதிரி அந்த சைடு உள்ள கை போர்ஷனோட போய் முடிக்கணும். ஓகே, இந்தளவுக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்க போகிறேன். ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்க போகிறதுக்கு முன்னாடி டாப் போர்ஷனுடைய கிளாத்தோட துணி நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா அகலம் 1.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் நீளம் இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்லீவுடைய கீழ்ப்பக்கம் இருக்குல்ல, ஸ்லீவுடைய ஓப்பன், அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கரெக்டாகவும் வரும். கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அந்த அளவை விட இந்த அளவு அதிகமாக இருக்கணும் கொஞ்சம். இப்போது ஸ்லீவ் கிளாத்துடைய கெட்ட பக்கத்துக்கு மேலே இந்த எக்ஸ்ட்ரா துணி இருக்குல்ல, இதனுடைய நல்ல பக்கத்தை வைக்கணும். நல்ல பக்கத்தை வச்சுட்டு இந்த கார்னரில் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ஃபுல்லாக அப்படியே ஒரு ஸ்டிச்சிங் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சு கேப்பில் ஃபுல்லாக ஒரு தையல் கொடுத்துட்டேன். இனி இதை இந்த மாதிரி எடுக்கணும். நல்லா நேராக எடுத்து விடணும். கையால் நல்லா நேராக எடுத்து விட்டுட்டு இதை இப்போ நம்ம ஃப்ரண்ட் பக்கம் மடித்து உள்ளே கொண்டு வரணும். ஓகே, இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்து துணியை ஃப்ரண்ட் பக்கம் அப்படியே உள்ளே மடித்து கொண்டு வரணும். அப்புறமா இந்த கார்னரில் ஒரு ஸ்டிச்சிங் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ்ட்ரா துணியுடைய மேல் பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சு மடித்து வந்து தைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு கார்னர் கொடுத்துட்டு மேல் பக்கம் நீங்கள் 1/4 இன்ச்சு மடித்து தைக்கிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த துணி ரொம்ப மடங்கி வராது. மேல் பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிக்கணும். ஓகே, நான் இந்த மாதிரி தைச்சி கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்லீவை அட்டாச் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு ஸ்லீவுடைய சென்டர் பகுதியில் மேல் பக்கமாக நம்ம டெய்லர் மார்க் வந்து கொடுக்கணும். நான் கொடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா இதை நம்ம எந்த இடத்துல இருந்து ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் இந்த தையல் போட்டிருப்போம்ல, அந்த தையலில் கரெக்டாக நம்ம அந்த சென்டர் பக்கத்தில் கொடுத்துருக்க நாச்சஸும் இதுவும் சேமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே இது பார்க்க ஃபஸ்ட்டு ஒரு தையல் வந்து கொடுத்துக்கணும். இங்கேருந்து இது பார்க்க ஒரு தையல் வந்து கொடுத்துக்கணும். அப்புறமா இந்த சென்டர்லேருந்து அந்த சைடு ஒரு தையல் கொடுத்துக்கணும். திருப்பி ஃபுல்லாக ஒரு தையல் கொடுத்துக்கணும். ஸோ ஸ்லீவ் பக்கம் நமக்கு வந்து 2 தையல் வரணும். பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு சென்டர் பார்ட்லேருந்து இங்கே வர ஒரு தையல் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் அதே சென்டர் பார்ட்லேருந்து அந்த சைடு ஃபுல்லாக ஒரு தையல் கொடுக்கணும். ஓகே, இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக இந்த சைடு மொத்தம் நான் தைச்சிக்கணும். தைச்சிட்டு நெக்ஸ்ட்டு திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து அப்படியே ஃபுல்லாக ஒரு தையல் வந்து கொடுத்துக்கணும். நல்லா டபுள் தையலாக கொடுத்தா தான் நமக்கு ஸ்லீவ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, நான் 2 ஸ்லீவையும் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் பக்கம் ஒரு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு துணி கொடுத்து தைச்சிருந்தோம்ல, அது நம்ம ஏற்கனவே ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்துருந்தோம், எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போது இந்த எக்ஸஸ் கிளாத்தை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம கைப்பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் நான் தைச்சிக்க போகிறேன். அப்படியே கீழே ஃபுல்லாக வரையுமே தைக்காமல் கீழேருந்து ஒரு 2 இன்ச்சு மேலே வரையுமே தைச்சிக்கோங்க. ஏன் அப்படின்னா கீழே நம்ம வந்து ஃப்ரில் வந்து தைச்சிக்க போகிறோம்ல, ஸோ அது தைக்கும்போது நமக்கு கொஞ்சம் கேப் இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். ஒரு 1 இன்ச் இல்லைன்னா ஒரு 2 இன்ச்சு நீங்கள் கேப் விட்டு அது வரை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த சிலம்பல் பக்கம் இருக்குல்ல, இதை நம்ம மேல் பக்கமாக தள்ளி விட்டுக்கோங்க. ஓகேவா, கீழோடையும் சரி இந்த மேலோடையும் சரி இது கொஞ்சம் நீங்கள் மேல் பக்கமாக, அதாவது நம்ம ஸ்லீவ் பக்கமாக இருக்க மாதிரி இந்த சிலம்பல் பக்கத்தை நீங்கள் நல்லா திருப்பி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கீழே வர ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணாமல் ஒரு 2 இன்ச் அப்படி இல்லைனா ஒரு 3 இன்ச்சு தூரம் கூட நீங்கள் விட்டுக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படின்னா இந்த அளவுக்கு கூட விட்டுட்டு நீங்கள் தைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம இந்த அளவுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இனி கீழே நம்ம ஃப்ரில் வச்சு தைச்சிக்க போகிறோம். ஓகே, ஃப்ரில் தைக்கிறதுக்காக நான் பேலன்ஸ் துணி எடுத்திருக்கேன்.
ஆப்போசிட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனில் இருக்கும் கிளாத், 4 கிளாத் இருக்கும். நம்ம சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோல்டு கிளாத் இருக்கும். ஓகே, இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு 4 கிளாத் கிடச்சிருக்கு. இதில் 2 கிளாத்து ஃப்ரண்ட் சைடு ஃப்ரில் வைக்கிறதுக்காக, இன்னொரு 2 கிளாத் வந்து பேக் சைடு ஃப்ரில் வைக்கிறதுக்காக நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ இதில் 2 கிளாத்தை எடுத்துக்கிட்டேன். நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கத்தை வச்சு கெட்ட பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்க போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் கீழ்ப்பக்கமாக கிளாத்தை 1/4 இன்ச் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக தைச்சிக்க போகிறேன். ஓகே, தைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஃப்ரில் தைச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் கேப் விட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு சைடு அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தூரம் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மடிப்பு மடித்து தைச்சிக்கணும். ஓகே, நமக்கு இந்த ஃப்ரில்லுடைய அளவும் டாப்ஸுடைய பாட்டம் பக்கம் இருக்குல்ல அந்த அளவும் சேமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி தைச்சிட்டு அப்புறமா டேப் வச்சு அளந்து பார்த்துக்கோங்க. அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ தூரம் ஃப்ரில் வேணுமோ அதை நம்ம கெஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தைச்சிக்கணும். ஃபுல்லாகவே தைச்சிட்டோம்னா சிலப்போ இது நமக்கு அதிகமாக இருக்கும், அப்படி இல்லைனா அது நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தூரமாக நீங்கள் கேப் விட்டுட்டு அளந்து பார்த்துட்டு அட்டாச் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு டாப் போர்ஷன் கூட இந்த ஃப்ரில் போர்ஷனை நான் அட்டாச் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்திருக்கேன். நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த நல்ல பக்கத்தை வச்சு ஃபஸ்ட்டு பேர்ல் ஸ்பின் குத்திக்கணும். குத்திட்டு நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துடலாம். இது டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரில் அட்டாச் பண்ணிகிட்டு இருக்கோம். இதே மாதிரி பேக் சைடுக்கும் நம்ம ஃப்ரில் அட்டாச் பண்ணிக்கணும். டபுள் தையல் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ இது ஃப்ரில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இனி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேலேருந்து கீழே வர ஃபுல்லாக ஒரு தையல் வந்து கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு 3 இன்ச்சு கேப் கொடுத்து தானே நம்ம ஃப்ரில் அட்டாச் பண்ணியிருந்தோம். அது போக ஃப்ரில் சைடுமே நமக்கு தைக்காம தான் இருக்கும். ஸோ மேலேருந்து ஃபுல்லாக ஒரு தையல் வந்து கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஷேப் வந்து கொஞ்சம் கரெக்டாக அடிச்சுக்கோங்க. ஓகே, நைட்டி கிளாத்தில் குர்த்தி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஃப்ரீயாக டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் வீடியோக்கு கீழே வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுக்குறேன். லிங்க்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் ஃப்ரீயாக டெய்லரிங் கற்றுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்க்கு எப்படி பேப்பர் கட்டிங் போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பேப்பர் கட்டிங் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பிகினர்ஸ். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேப்பர் கட்டிங் போட்டு நம்ம கிளாத்தில் அதே பேப்பர் கட்டிங் அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதனால் நமக்கு கொஞ்சம் துணி சேவ் ஆகும். நம்ம பக்கம் ஃபோல்டு பகுதி இருக்க மாதிரி பேப்பரை எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஃபோல்டு சைடு கீழே இருந்து 17வது இன்ச்சில் ஒரு மார்க் கொடுத்துட்டு அதில் இருந்து ஒரு 3வது இன்ச்சில் ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த இடத்துல ஸ்கேலால் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ 17வது இன்ச்சில் ஒரு மார்க்கிங் கொடுத்துருந்தோம்ல அந்த இடத்துல இருந்து கீழே ஒரு லைன் போட்டிருக்கோம்ல இந்த இடம் வரையும் டேப்பை இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சு 9வது இன்ச் வர மாதிரி ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்லேயே ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டு இப்போது ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரி லைன் வரைஞ்சிக்கிறேன். இப்போது இந்த ஸ்லாண்டிங் லைனுடைய சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எஸ் வளைவு வரைஞ்சி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிக்க போகிறேன். 4/4 ஒரு மார்க்கிங்கும் 5/4 ஒரு மார்க்கிங்கும் கொடுத்துட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைன் கொடுத்துட்டு பேப்பர் கட்டிங் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ண பேப்பரை பாட்டம் பார்ட்டு கட் பண்ணது போக பேலன்ஸ் துணி இருந்துச்சுல்ல அதோட மேலே இந்த மாதிரி வச்சுக்கணும். ஸ்லீவ் நம்ம கட் பண்ணும்போது நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் இருக்கணும், அப்படி இல்லைனா கெட்ட பக்கத்துக்கு மேலே கெட்ட பக்கம் இருக்கணும். அந்த மாதிரி தான் பேப்பரை நீங்கள் வச்சு ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரண்ட் சைடு மட்டும் கொஞ்சமாக குளித்து வரைஞ்சி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். மறக்காமல் ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கணும். சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஒரு குட்டி நாச்சஸும் கொடுத்துக்கணும்.